பணத்தை சேர்த்து சாதனை நிலைநாட்ட முடியாது. ஒரு ஆள் சொல்றார், எனக்கு உலகத்தில் உள்ள முழு நாட்டிலே ஊடு இருக்குது, இது சாதனையா? உலகத்தில் இருக்கக்கூடிய முழு நாட்டிலே நான் வீடு வச்சிருக்கிறேன், வியாபாரத்தை வச்சிருக்கிறேன். நீங்க எவ்வளோ பணத்தை சம்பாதித்தாலும் காரூனை விட மேல போக முடியாது உங்களால். யாரை விட? யாரை விட? காரூன் சம்பாதித்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பொக்கிஷங்களின் திறப்பு, இதை தூக்குறதுக்கு ஒரு படை. எங்கள்கிட்ட கார்டு தான் மிஞ்சிருக்குது, இப்போ கிரெடிட் கார்டும் அந்த கார்டும் பர்ஸ்ல. நீங்க சம்பாதிச்சு 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 7 மண்டா காரூனை விட மேல போங்க பார்ப்போம். சரி, நீங்க பொலிட்டிக்ஸ்ல இறங்கிட்டீங்க, நல்லா சம்பாதிக்கிற மாஃபியா தானே பொலிட்டிக்ஸ். ஸ்ரீலங்காவில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? களவெடுத்தது தானே, இல்லாட்டி பிரச்சனையே வராது. எல்லோருக்கும் தெரியும் களவெடுத்தது. ஆனா பேசினா உயிர் போகும், பேசலாம், களவெடுக்கலாம். சரி, நீங்க களவெடுத்து ஃபிரௌனை விட மேல போறீங்களா? தங்க கட்டில படுக்க போறீங்களா? நீங்க என்ன சாதிக்கிறது? சரி, பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் தன்னை டெக்கரேஷன் பண்ணி ஹை லெவல்ல போனாலும் ஃபிரௌன் மனைவி ஆசியா கிட்ட போயலையா? உலக அழகு ராணியை கொண்டு வந்து வச்சாலும் ஆசியாவுக்கு பிறகுதான் எல்லாரும். சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன சாதனைங்கட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. 25 வருஷம், 30 வருடம், 40 வருடம், 50 வருடம், சில 60 வருடம். அப்ப எதை சாதிக்கணும்? நாங்க ஒன்றை சாதிக்கலாம். சகோதர சகோதரிகளே, முழு முயற்சி செய்து அல்லாஹ் இறக்கிய குர்ஆன ஓதி முடியும். டைம் கொடுங்க குர்ஆனுக்கு. ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் கொடுங்க, 1 மணித்தியாலம் கொடுங்க. சரி, அல்லது கிழமைக்கு 1 மணித்தியாலம் கொடுங்க, படிங்க குர்ஆன். ஏன் குர்ஆனை படிக்க சொல்றேன்? குர்ஆன்ல யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. குர்ஆனை படிக்க படிக்க தெளிவாகும். நேற்று நாங்கள் ஒரு ப்ரோக்ராமு போயிருந்தோம். ஆப்கானிஸ்தான் ஆலிம் பயான் செஞ்சார். அவர் சொன்னார், பராக் ஒபாமா வந்திருந்தார் இங்கே ஒரு ஸ்பீச்சு கனடாவில். ஒரு டிக்கெட் $1500. ஒரு ஸ்பீச்சை கேட்கறது எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 1 hour 2 hour பேசினார். பேசி முடிஞ்சது பிறகு $1500 மண். அந்த கதையும் இந்த கதையும் குரங்கு கதையும் மாட்டு கதையும் பேக்கதையும் கதைச்சு முடிச்சுட்டார். வேற என்ன இருக்கு அந்த கதையில்? நீங்க குர்ஆனை தொடங்கினீங்கண்டா சகோதர சகோதரிகளே, எல்லாமே உண்மை, அதுல எந்த பொய்யும். ஏதாவது பொய் இருக்குதா குர்ஆன்ல? எங்கட மூளை துறப்படும் குர்ஆனை படிச்சா. பண்டைக்கு முஸ்லிம் அல்லாத காஃபிர்கள் எடுங்க, அவங்களோட சிந்தனை எது வரைக்கும் என்றா உலகம் வரைக்கும் தான் சிந்தனை போகும். உலகத்தில் எப்படி நல்லா வாழ்ற, வீட்டை எப்படி கட்டுறது, பெட்ரூம் எப்படி செய்கிறது, டாய்லெட் எப்படி செய்கிறது, பிள்ளைகள் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது. சார், எங்கட சிந்தனை உலகத்தில் மட்டுமா? உலகத்திலேயும் நல்லா இருக்கோம். நாங்கள் யாரும் கெட்டு போயிடப்படாது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, யா அல்லாஹ் துனியால நல்லதத்தா, யாருக்கும் கஷ்டம் வரப்படாது, நல்லா இருக்கணும், ஐடியா பண்ணணும், தேவை கட்டாயம். ஆனா
கண்ணை பொத்தினத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை உலகத்தோட பெருசு. எங்கட சிந்தனை தூரம். கண்ணை பொத்தினத்து போற என்ன வரப்போகுது? என்ன வாழ்க்கை முதல் வரப்போகுது? கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கைண்டா என்ன? இன்றைக்கு நைட் நீங்க இப்ப 10 மணி 12 மணிக்கு கண்ணை பொத்தினீங்கண்டா நாளைக்கு காலையில் உங்களோட வீடு கபர். எவ்வளோ கிட்டன்றதை நாங்கள் மறந்துட்டோம். இன்றைக்கு நைட் நீங்க மௌத்தாயிட்டீங்க, நாளைக்கு உங்களை வச்சிருந்தா அழுகிறீங்க, நாரும், ஒட்டாவா நாரும், உங்களோட ஊடு நாரும், ஹாஸ்பிட்டல் நாரும், உடனே மாறும் எல்லாம். மனைவி மத்த பக்கம் நிற்பாங்க, நண்பர்கள் மத்த பக்கம் நிற்பாங்க, பேரை மாத்திட்டுருவாங்க, ஜனாசான்ருவாங்க, மையத்தூடுன்றுவாங்க, அசரத்துற ஊடு இல்லை, டாக்டர் ஊடு இல்லை, ஹாஜியார் ஊடு இல்லை, அது மையத்து ஊடாது. அடே இரவு எங்களோட தானே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தார், இரவு எங்களோட இஃப்தார், எங்களோட பயான், எங்களோட எல்லாம் இல்லை, முடிஞ்சு அனுப்பு கபரு. விலங்குல எவ்வளோ கிட்ட கபர் இருக்குது. தூங்கும் பொழுதோ ரெடியாத்தான் தூங்கணும், எலும்பேலுமோ தெரியா. எவ்வளோ மறதியில வாழ்றோம் நாங்க. சரி, கபருக்கு கொண்டு போய் வச்சா அது குறைந்து நடக்குது. எங்களோட உம்மா வாப்பாலம் எங்க? இப்ப ஒரு வாப்பா மகன்கிட்ட கேட்டாராம், மகன் நாம் மௌத்தானத்துக்கு அப்புறம் என்ன செய்வாய் மகன் நீ? நாங்களும் கேட்கணும் கொஞ்சம் அடிக்கடி பிள்ளைகிட்ட. மகன் சொன்னாராம் வாப்பா கிட்ட, நீங்க உங்களோட வாப்பாக்கு செஞ்சதை நான் செய்வேன், அவ்வளவுதான். என்ன சொன்னா சொல்லுங்க பதில கொஞ்சம். நீங்க உங்களோட வாப்பாக்கு செஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு என்ன? இன்னும் உங்களோட வாப்பாட கபரே நீ காட்டி தரலையே. நீங்க உங்களோட வாப்பா மௌத்தானண்டு நீங்க கோப்பி குடிக்கிறது தான் டைம் செலவழிச்சு. அதே மாதிரி தான் நானும் செய்வேன். வேற ஒன்றும் நடக்காது, ஒன்றும் யோசிக்காதீங்க. உலகம் பிடித்தா மாறி மாறி வாரடம் தான். நான் என் வாப்பாக்கு துவா கேட்டா என் மகன் எனக்கு துவா கேட்பான். நான் என் வாப்பாட உம்மாட கபரடிய மகனை கொண்டு போய் காட்டி, இதுதான் வாப்பா உண்ட அப்பாட கபரு, இங்கதான் உண்ட அப்பா வாழ்றார், உண்ட உம்மம்மா வாழ்றான்னு காட்டி கொடுத்தா அவ எங்கள்கிட்ட காட்டி தருவா, அவன்கிட்ட பிள்ளை காட்டி கொடுக்கும். சரி, கபர் எத்தனை வருஷம்? அதுக்கு தானே லிமிட் ஒன்று இல்லையே. எவ்வளோ யோசிக்க இருக்குது அப்ப. சரி, கபரோட முடிஞ்ச வாழ்க்கை மஹ்ஷர் மைதானம், 50,000 வருடம் முடிஞ்சா அதுல ஒவ்வொரு கட்டம் சிராத், மீசான். அப்ப எவ்வளோ யோசிக்க இருக்குதே. நாங்க கடைசியா நரகம், நரகத்துக்கு அப்பால பாலங்கள், கந்தரா, அதற்கு அப்பாலதான் சொர்க்கம். அவ ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை எவ்வளோ தூரம். இன்றைக்கு இதெல்லாத்தையும் படிக்கிறேன்டா குர்ஆனை தான் படிக்கும், வேற இடத்துல இல்லை இது. அப்ப நீங்க நான் குர்ஆனை நம்பி இருக்கிறோம், குர்ஆனுக்கு இருக்குது இது. அப்ப எங்களுக்கு உலகத்தில் சிரிக்கணும், 10 நிமிஷத்துக்கு மேல சிரிப்பு வராது. எங்களுக்கு சிரிக்க வானான்னு சொல்லல, அல்லாஹ் சொல்லிருக்கிறான், ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا. கொஞ்சமா சிரிங்க, அதிகமா அழுங்க. கொஞ்சமா சிரிங்க, சிரிக்க வானான்னு இஸ்லாம் சொல்லல. அப்படியே முகத்தை இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும் இஸ்லாம். சிரிங்க, ஆனா எது கூட இருக்கணும்? சிரிப்பா அழுகையா? நாங்க சிரிக்கிற நேரம் சக்கராத். நாங்க எப்ப சிரிக்கிறது? சக்கராத்லாம் சிரிக்கிறது. சக்கராத்துல மலக்குல் மௌத்தை பார்த்து சிரிக்க தொடங்கினா இனி சிரிப்பு தான் நிக்காது. உலகத்தில் அழுது முடிக்கும்.
அதுவும் இந்த ரமதானுடைய கடைசி 15 வந்துட்டு இன்றையிலிருந்து குனூத் ஓதுவாங்க. கடைசி 10 சகோதரர்களே, தொழில்களுக்கு கொஞ்சம் விடுமுறையை கொடுங்க. மிக பெருமதியான காலம் வரப்போகுது. அல்லாஹ் தனி சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. தனி ஒரு சூரா. அது எவ்வளோ முக்கியமான நாள் என்று வரப்போகுது. இன்றைக்கு நோன்பு 15, 5 நாள் தான் இருக்கு. ஷாப்பிங் பண்ணுங்க, பெருநாள் உடுப்போல வாங்குங்க, சாமானில் ரெடி ஆக்குங்க. இந்த 10 நாளும் தயவு செய்து அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எங்கேயாவது ஒரு பள்ளியில் போய் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 9 நோன்பைத்தான் அடைஞ்சார். எத்தனை நோன்பு சொல்லுங்க? 10 நோன்பு அடையலை. ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்டது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 11வது நோன்புல மவுத். இந்த 9 நோம்பிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய அமல். உங்களுக்கு ஒரு பள்ளியும் இல்லாட்டி ஒஷாவாக்கு வாங்க, ஒஷாவால இஅ்திகாஃப் வச்சிருக்கிறோம். கடைசி 10 வாங்க, அல்லது 27க்கு ஒத்தப்படை இரவுல சரி பள்ளிக்கு போங்க, விட்டுறாதீங்க. 12 hour வேலை செஞ்சா $1 million சம்பளம் வேண்டா என்ன செய்வீங்க? கேட்ட கேள்வி விளைச்சா உங்களுக்கு? எவ்வளோ நேரம் வேலை? 12 hour தான் வேலை. சான்ஸ் ஒன்று தரப்போகுது கனடா கவர்மெண்ட். 12 hour வேலை, சம்பளம் எவ்வளோ சம்பளம்? $1 million. என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளோட பிள்ளைகளை கூட அனுப்பிட்டுருவோம் வேலை. நாங்க வைஃப் எல்லாரும் 12 hour தானே, 12 hour தானே. அல்லாஹ் எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்துறான்னு தெரியுமா? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாங்க கத்ருடைய இரவுல இறக்கினோம் என்று சொல்லிட்டு வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்ன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஏன் அப்படி கேட்கணும்? பொறுமதியை விளங்கப்படுத்த. 12 மணித்தியாலத்துக்கு $1 million என்னன்னு தெரியுமா? அது கேட்க தேவையில்லை, என்னன்னு தெரியுமாண்டு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவுன்னு எத்தனை மணித்தியாலம்? இரவு சூரியன் மறைகிற 6 மணிக்கு உலகத்தில், கனடாவில் மறையுது இப்போ 8 மணி. 8 மணியிலிருந்து இரவு சூரியன் உதிக்கிறது எத்தனை மணிக்கு? ஃபஜ்ர் தொழுகிறோம். எத்தனை மணி ஃபஜ்ர்? 5:15. 5 மணின்னு வைங்கள. 8 மணிலேருந்து 5 மணி வரை எத்தனை மணித்தியாலம்? 9 மணித்தியாலம். இந்த 9 மணித்தியாலம் இபாதத் செஞ்சா 12ல் 3 போயிட்டு. இது அல்லாஹ்வோட வாக்கா? இது எந்த பேச்சு இல்லை, உங்களோட பேச்சு இல்லை. அல்லாஹ் ஒரு நாள் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு 9 மணித்தியாலம் இபாதத் செய்வது 1000 மாதங்களை விட சிறந்தது. எத்தனை மாதம்? $1 million நான் சும்மா குறைச்சி சொல்லிட்டேன்.
1000 மாதங்களை விட. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, இந்த லைலத்துல் கத்ர் எப்ப எங்க இருக்கு? இப்ப நாங்க 27ஆம் இரவை மட்டும் ஆக்கிட்டோம். கொஞ்சம் விசாலப்படுத்து. பொற 21 கடைசி 10 தான் இருக்கு. இப்ப எங்கட போன வருஷம் மௌத்தான எங்கட கூட்டாளிமார் கொரோனால போனவங்க ஒத்தலுக்கும் சான்ஸ் இல்லை, போயிட்டாங்க. எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், தரப்போறான். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ரமலான் முடிகிற வரை ஹயாத்தோட இருக்கும். அடுத்த ரமலான் அல்லாஹு ஆலம். இந்த ரமலான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையின் கடைசி ரமலானாக எடுங்க. இந்த கடைசி 10 21ஆம் நாளிலிருந்து பிறை 30 வரை அந்த 10 நாட்களுக்குள் தான் அந்த இரவு இருக்கு. சரி, அதை விட ரசூலுல்லாஹ் சுருக்கினாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் சலுக. ஒத்தைப்படை இரவு பிறை 21, மற்றது என்ன 23, மற்றது 25, மற்றது 27, மற்றது 29. உங்களுக்கு 10 நாள் விடுமுறை கேளாது, 10 நாள் பள்ளிக்கு போக இயலாது. இந்த 4 நாள் சரி, இந்த 4 நாள் சரி. ஏன் அல்லாஹ் அந்த நாளை தெளிவுபடுத்தலாம் தானே? ஏன் மறைச்சு வச்சிருக்கிறார்? நவாசாஜியா, உங்களோட காசை எங்க வச்சிருப்பீங்க? உங்களோட காசை எங்க வச்சு? $10,000 $10,000 இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உங்களோட அது வெளியால விளங்குறதுக்கு வச்சுப்பார். அது எங்கெங்கெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாரோ சொல்ல தெரியாது. பெண்கள் இருக்கிறாங்க, இவங்களோட நகைய எங்க வச்சிருப்பாங்க? தங்கத்தை கபட்ல, பெட்ரூம்ல, கபட்ல, கபட்டுக்குள்ள சின்ன லாட்ச், அதில் ஒரு கல்ல லாட்ச், அதுக்கு ஒரு சாவி, அங்க மறைச்சு வச்சிருப்பாங்க தங்கத்தை. சாமான் பெறுமதி கூட கூட என்ன செய்வாங்க? அதை மறைப்பாங்க. லைலத்துல் கத்ர் பெறுமதியானது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். தேடினா கிடைக்கும் நிச்சயம், இன்ஷா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தை விற்றாது. $1000 $200 10 நாளும் கஷ்டப்பட்ட அவங்களுக்கு $10,000 கிடைக்கும் வைங்க. அந்த $10,000 தியாகம் பண்ணும். இந்த வருஷம் அல்லாஹ் இதுக்கு பதிலா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பாப்பீங்க நீங்க எத்தனை லட்சம் $1 இருக்கும் வீட்டில். அல்லாஹ்வுடைய வாக்க நம்புங்க. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கத்ருடைய இரவு இருக்குதே 1000 மாதங்களை விட சிறந்தது. பள்ளிக்காவிடுங்க. உங்களோட ஒட்டாவால பள்ளி இருக்கும், உங்களுக்கு ஏலா அங்கஞ்ச போகலா. ஒட்டாவால ஒரு பள்ளிக்கு போய் அல்லாண்டு இஅ்திகாஃப் இருந்திருக்கு. ஒத்தரும் இல்லை உங்களுக்கு. தனியாக உட்காருங்க பள்ளியில், குர்ஆன் எடுத்து அழுங்க. ஓத தெரியா பரவாயில்லை, பேசாது, ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. என்ன சரி உண்டு? அல்லாஹ்க்கு தெரியும் நீயத்துல. என் அடியான் என்னை தேடி வாரான் என்று அல்லாஹ்க்கு அது போதும். வெறும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. கோன்வெல்ல இருக்கிறீங்க, ஸ்ரீலங்கா ஒத்தரும் இல்லையே, ஸ்ரீலங்கா பள்ளி தேவையில்லை. ஸ்ரீலங்கா பள்ளிக்கு மட்டுமா லைலத்துல் கத்ர்? ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்தானே லைலத்துல் கத்ர்? இல்லை, எங்கேயாவது ஒரு பள்ளிக்கு போங்க, இருங்க. மனைவிமார வீட்டில் இபாதத் செய்ய சொல்லுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு இரவு வரை இருக்கிறது சகோதரர்களே. அதில் ஆக விசேட அம்சம் என்ன தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த இரவிலே மலக்குகள் இறங்க போறாங்க.
யார் இறங்க போறாங்க? மலக்குகள் இறங்க போறாங்க. சரி, மலக்குகள் இறங்கினா பரவாயில்லை, இன்னொரு ஆள் இறங்க போறார் ஸ்பெஷல். யாரு? ரூஹ். ரூஹண்டா யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்குறண்டா அது ஸ்பெஷல் டேயா தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளண்டைக்கு பத்ர் நாள், அப்படிதானே? நாளைக்கு எங்களோட பயான் இருக்குது ஜன்னால பத்ரை பற்றி. நீங்கள் பத்ரை பற்றி கேட்கணுமெண்டா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 2 மணித்தியாலும் பத்ரை பற்றி பேசியிருக்கிறேன் நான். பத்ரண்டா என்ன? உட நம்பர்களை பஷீர் பாய்க்கு கொடுங்க, அவர் ரெட் பண்ணுவார், அனுப்பிட்டுவார். கேளு, கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க. பத்ரண்டா என்னன்னு கொஞ்சம் கேளு. லேடிஸ் உங்களுக்கும் தேவைண்டா அங்கே ரிஃபாயா இருக்குது, நம்பரை கொடுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க, டைம் எடுத்து. பத்ரண்டா என்ன? 17ஆம் நோன்பு நடந்தது பத்ர். 313 சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல இருந்தாங்க. அல்லாஹ் மலக்குகள் இறக்கினான். எத்தனை மலக்கு? முதல் 1000 மலக்கு இறங்குறாங்க. திரும்ப 2000, 3000, 4000, 5000 மலக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட 500 மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது பக்கம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாமோடு 500 மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடது பக்கம். அவ வெற்றிக்குரிய நாளா மாறிச்சு. இன்ஷா அல்லாஹ் உலகத்துக்கு இறங்க போறாங்க மலக்குகள். இதுல சந்தேகம் இருக்க யாருக்காவது? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க கொஞ்சம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுல நான் ஓதினது குர்ஆன் ஆயத்தா ஹதீஸா? என்ன குர்ஆன் ஆயத்தா ஹதீஸா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து. ஹதீஸண்டா எவன் சரி லைஃப் ஆக்கி விட்டுருவா, அதான் பயம். எப்படி சரி முயற்சி பண்ணி லைஃப் ஆக்கி விட்டான்டா. குர்ஆன லைஃப் ஆக்கலுமா? கெலிம நரது வைத்திருவீங்க. அப்ப அணு அளவு சந்தேகம் இருக்குது அதுல? நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். அப்ப யார் இறங்க போறாங்க? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறார். பிஇذنி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. இந்த இரண்டும் இறங்கினா, பூமிக்கு இறங்கினா, மலக்குகள் இறங்கி தேடுவாங்களாம். எந்த இடத்தை தெரியுமா? பாவிகள் அழுகிற இடத்தை. எதை தேடி போவாங்களாம்? அவங்களுக்கு தேவை எங்கடா அழுகிறாங்க. அழுக நடக்கிற வீடு, அழுக நடக்கிற இடம், அழுக நடக்கிற பள்ளிவாசல். அழுதுட்டு இருக்காரே, அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாரு. அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே உலகத்துல. சகோதரர்களே, கடைசி 10ங்கிறது அழுகிற 10 தான். அல்லாஹ்ட்ட மன்றாடும், கெஞ்சணும் அல்லாஹ் கிட்ட. ஏண்டா எதிர்கால கட்டங்கள் லேசான கட்டம் அல்ல. நாங்க சிரிச்சு அடையிற இடம் அல்ல. அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் அழ சொல்றோம், வேற யார்ட்டையும் அழ தேவையில்லை. நாங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். தஹஜ்ஜத்ல எழும்பி, சஹருக்கு எழும்பி அல்லாஹ் இடத்துல மன்றாடுறோம். அல்லாஹ் சொல்றான், சலாம். அந்த இரவே சாந்தியான இரவு. எது வரைக்கும் தெரியுமா? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். எது உதயமாகும் வரைக்கும்? சூரியனா ஃபஜ்ரா? சூரியன் இல்லை, சூரிய உதயமாகும் கிட்டத்தட்ட 6 மணி ஆகும், 6:30 ஆகும். ஃபஜ்ர் உதயமாயிடும் 5:15. அப்ப எவ்வளோ சின்ன நேரம். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? யார் யார் ரெடி? இந்த கடைசி 10 நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருப்பேன். கையை தூக்கி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நீயத்தை தான் பார்க்குறது. கையை தூக்கினீங்கன்னா அல்லாஹ் தௌஃபீக்கை தந்துடுவான். அவ்வளோதான். சொல்லுங்க, திரும்ப கையை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ்க்கு தான் நாங்கள் இறக்கி காட்டி வேலை இல்லை. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.
இத்திகாஃபுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஒரு இரவு இபாதத் செஞ்சிட்டோம் வேண்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவனை விட முந்தி சொர்க்கம் வைத்து முந்தி பேய்த்திரும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே சந்தர்ப்பம் முன்னால் இருக்குது, சந்தர்ப்பம் முன்னால் இருக்குது. ஆண்களும் தான் பெண்களும் தான் முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்கு நீங்க ஒட்டாவால பள்ளியும் எடுத்துருவீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன சிரிப்பு வருதா? லேசா லேஸ். இப்படித்தான் தொடங்குற பள்ளியில் வர எடுத்துட வேண்டியது. எல்லாருக்கும் லேஸ் ஆகிடும். ஏத்திகாஃப் இருக்க லேஸு. ஸ்ரீலங்காவோ தமிழ் பேசுகிற ஆலிமொன்னை கொண்டு வந்து வச்சினீங்கண்டா 30 நாளும் பயான் நடக்கும், தர்கீப் நடக்கும், குர்ஆனை படித்து தருவார். உங்களோட இந்த சின்ன சின்ன முயற்சி அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். அப்படித்தான் உருவாகுது. எல்லா இடமும் அப்படித்தான் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 45-50 குடும்பம் இருக்கிறீங்க. இனி இதில் ஒரு ஆள் வருவார், வக்ஃப் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வருவார். அபூபக்கர் இருப்பார் இல்லையா? இதுலுக்கு அபூபக்கர் இருப்பார், உமர் இருப்பார், உஸ்மான் இருப்பார், அலி இருப்பார். டை சொன்னார் டாக்டர், இவர் சாயில் ஸ்பெஷல், இவர் ஜூஸில் ஸ்பெஷல், ஃபசால் சாயில் ஸ்பெஷல், இவர் ஜூஸில். எப்படி இருந்துச்சு ஃபாலுதா? இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் செலவழிக்கிறதுல ஸ்பெஷல் வருவார் ஒரு ஆள். அபூபக்கர் வந்து நான் அடுத்த தாரேன்றுவார், மாஷா அல்லாஹ். உஸ்மான் வருவார், நான் பள்ளியை கட்டித்தாரேன், மாஷா அல்லாஹ். இது அல்லாஹ்க்கு லேசி, இதெல்லாம் அல்லாஹ்க்கு கஷ்டம் இல்லை. இப்படித்தான் சேர்றது கம்யூனிட்டி. ஒரு பொம்புல வந்துருவா, என்ன முழு சொத்தையும் தார பள்ளி கெடுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சகோதர சகோதரிகளே, ஹிம்மத் எடுங்க. அல்லாஹ் எதிர்பார்க்கிற நீயத்தை தான். என்ன நீயத்தை? என்ன? மௌத்தாகிறதுக்கு இடையில தான் முழுதையும் செய்யணும் சகோதரர்களே. மௌத்தானதுக்கு பிறகு எதுவும் செய்யல. மௌத்தானதுக்கு பிறகு எந்த சிந்தனைக்கும் பெறுமதி இல்லை. மையத்து மட்டும்தான். கபூரில் போய் படுக்கிற வேலை மட்டும்தான். தாஜ்ஜத்தும் இல்லை, அங்கே குர்ஆனும் இல்லை, திக்ரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கபூரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் செய்யல. ஏதாவது செய்யலுமா? இல்லை நோன்பு வந்துட்டு, நோம்பெல்லாம் பூமிக்கு மேலே தான், அங்கே ஒன்றும் இல்லை. உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சு சென்றா 5 இடத்துக்கு போகுது. எத்தனை இடத்துக்கு போகுது? சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கின்றேன். உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சு சென்றா 5 இடத்துக்கு போகும். நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறது? அதான் இப்போ உள்ள கேள்வி. முதலாவது இடத்துடைய பேர் இல்லியீன். என்ன பேர்? உடம்பு கபருக்கு போகும், ரூஹ் இல்லியீனுக்கு போய்த்திரும். இது யாருண்டா? நபிமார்களுடைய ரூஹ். அந்த இடத்துக்கு எங்களுக்கு போக இயலாது. ரெண்டாவது ரூஹ் சுவர்க்கத்தில், சுவர்க்க மரத்தில் பறவைகளுடைய உடம்புக்குள் அல்லாஹ் போடுவான். சொர்க்கத்தில் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சுத்திட்டு அல்லாஹ்ட அர்ஷில வந்து தங்க வேண்டியதுதான். இது யார ரூஹ் தெரியுமா? ஷுஹதாக்களுடைய ரூஹ். யார ரூஹ்? ஷுஹதாக்கள்னா யாரு? ஹம்சா ரலியல்லாஹு ஷஹீதா இல்லையா? உமர் ரலியல்லாஹு ஷஹீதா இல்லையா? ரெண்டாவது ரூஹ். மூணாவது ரூஹ் மூமின்களுடைய ரூஹ். யார ரூஹ்?
நான் மூமினான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளும். யாரும் இப்போ நான் இவரை பார்த்து சொல்லலாம் மூமினண்டு, இவர் என்னைக்கு சொல்லலாம் மூமினண்டு, அது எனக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள கனெக்ஷன். யாரும் யாருக்கும் சொல்லலாம் மூமினண்டு, அது நீங்கள் அது உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள விடை. இந்த ரூஹ் எங்க போகுது தெரியுமா? அல்லாஹ் சுவர்க்கத்தில் பறவைகளை வைத்திருக்கிறான், அந்த பறவைக்குள்ள போகுது. ஆனா சாப்பிட இயலாது சொர்க்கத்தை சுத்தி. சுஹதாக்களுக்கும் மூமின்களுக்கு வித்தியாசம் அது. நாலாவது வகையான ரூஹ் முஸ்லீம்களின் பாவிகளின் ரூஹ். யார் ரூஹ்? யார் ரூஹ்? முஸ்லிம் தான், ஆனா பாவம். இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க சமூகத்தில் இது கூட முஸ்லிம் தான், தொழுவுறல் முஸ்லிம் தான், நோன்பு பிடிக்கிறது இல்லை. அவருக்கு அந்த சிந்தனை, ஏனென்றால் அவர் காஃபிர் சிந்தனையில் வளர்ந்துட்டார். பாவம். அவர் பார்க்குற பார்வை கண்ணாடி எல்லாம் வேறு. குர்ஆன் தெரியாது அவருக்கு. அவருக்கு அல்ஹம்து சூரா கூட தெரியாது, என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ள உலகத்தை ஒரு கற்பனை கண்ணி வாழ்றார். உலகம் மண்டா என்னமோ, உலகத்தில் எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு மௌத்தா போய்த்தாண்டது அவருக்கு தெரியாது. உலகத்தில் எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனதுன்னு தெரியாது அவருக்கு. நான் தான் என்னமோ புதுசா உலகத்துக்கு வந்திருக்கிறேன். முஸ்லிம் ஆனா யாரு? பாவி. இவங்களோட ரூஹ் எங்க போகுது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, கனவு கண்டீங்களா யாராவது? சஹாபாக்கள் சொல்லுவாங்க சில நேரம், நாங்க கனவு கண்டேன் யா ரசூலல்லாஹ். அந்தண்டு ஒரு சஹாபியும் கனவு கண்டில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். இன்று இரவு நான் என்ன செஞ்சேன்? ஒரு கனவு ஒன்று கண்டேன். 2 மலக்குகள் என்ன கூட்டிட்டு போனாங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மலக்குகள் என்ன கனவுல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன சில விடயங்களை காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கனவுல என்ன விடயங்கள் என்றா, இந்த முஸ்லிமாக இருந்து பாவியா மௌத்தானாங்களே அமல் செய்யாம, இவங்களோட ரூஹுகளுக்கு என்ன நடக்குது? ஒரு கூட்டத்துடைய தலை உடபடு, தலையை உடைக்கிற இடம். இன்னொரு கூட்டம் ரத்த ஆறுல, இன்னொரு கூட்டம் அடுப்புல வெந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்கிட்டையும் பெரிய பிரயாணம், பெரிய கனவு. புகாரில போய் கிதாபுல் ஜனாயிஸ்ன்னு ஒரு பாடம் இருக்குது புகாரில. அதில் இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. அதை எடுத்து நான் விளங்கப்படுத்துவோம். 1 மணித்தியாலம் அதுக்கு போய்த்து அந்த ஹதீஸு அதுதான் நான் வச்சுட்டேன். என்ன நோம்புல படிக்கணும், இதெல்லாம் படி, இதெல்லாம் படிக்காம மௌத்தாயிடப்படாது. அதான் சொல்ல வரேன்னா. பெரிய கனவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, நீங்க 2 பேரும் யாரு? அவங்க சொன்னாங்க, நான் தான் ஜிப்ரீல், இவர் மீகாயில். அப்படியா? நீங்க இப்ப காட்டினதெல்லாம் என்ன? சொன்னாங்க, இப்படித்தான் உங்களோட முஸ்லிம் பாவிகளுடைய ரூகுகளுக்கு நடக்கிற அதாபுகள். எத்தனை வருஷம் சகோதரர்களே? இது 4வது ரூ. 5வது ரூ காஃபீர்களுடைய ரூ. எந்த காஃபிரும் சொர்க்கம் வரையில ஹராம். இவங்களோட ரூஹ் எங்க இருக்கும்? சிஜ்ஜீன்ல. இப்போ மொத்தம் ரூஹுகளுக்கு எத்தனை இடம் இருக்குது? 5 இடம். இப்போ நாங்கள் இதில் காஃபிர் இல்லை. உண்மையா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு களிமா சொல்லிட்டோம். காஃபிர் இல்லை, நபியும் இல்லை. நாங்கள் மிச்சம் எத்தனை இடம்? மிச்சம்
எத்தனை இடம் பேலன்ஸ்? 3 இடம் பேலன்ஸ். எதில் சேர்றது இன்ஷா அல்லாஹ்? எதில் சேர்றது சகோதரர்களே? நாங்கள் அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும், யா அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தான். அதுக்கும் இல்லாட்டி ஒரு மூமினா மௌத்தாகணும்னா பாவம் செய்கிற முஸ்லிமா மௌத்தாயிடக்கூடாது. ஆகவே சகோதரர்களே, ரமலான் பெரிய ஒரு சந்தர்ப்பம். நானும் நீங்களும் அல்லாஹ்வை அடையும் பொழுது ஒரு மூமீனாக, ஒரு ஷஹீதாக அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம் என்ற ரூ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீண்ட ஒரு வாழ்க்கையோடு எங்களுக்கு முன்னால் இருக்குது சகோதரர்களே. எங்களுக்கு விளையாட இயலாது. விளையாடி நாம் மாட்டிக்கொள்ளுவோம். தெரியாதவங்களோட சேர்ந்து காலத்தை அழிச்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 உலமாக்கள்கிட்ட போங்க, குர்ஆனை படிங்க. இப்போ நீங்கள் குர்ஆனை படிக்கணுமென்று நாங்கள் ஒரு குரூப் ஒன்றே திறந்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு கிழமையில் ஒரு நாள் படிங்க, வந்து எங்கள்கிட்ட எங்களோட ஜூமில் வந்து படிங்க. அதான் நான் சொன்னேன், பஷீர்கிட்ட நம்பரை கொடுங்க, எட் பண்ணுவார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு திங்கக்கிழமை கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு ஜூம் லிங்க் வரும், வாங்க படிங்க, கொஞ்சம் பாருங்க, என்னென்னு பாருங்க. லேடிஸ் என்ன செய்யுங்க, ரிஃபாயா இருக்குது, அவங்க நம்பரை கொடுங்க, அட் பண்ணுவாங்க, லிங்க் வரும், வந்து படிங்க, பாருங்க என்னென்னு பாருங்க. முதல் படிச்சு பாருங்க, உண்மையா பொய்யாண்டு பாருங்க. 1 மணித்தியாலம் கொடுக்கல. அதான் நோன்பு முடிஞ்சா வியாழக்கிழமை தான், வியாழன் நைட் தான், 8 மணிலேருந்து 9 மணி வரையும், அவ்வளோதான். நவாசாஜியார் இருக்கார், படிக்கார். இது 6 வருஷமா கன்னடா கிளாஸ் போகுது. எங்கட 5 ஜிசு படிச்சிருக்கோம் 6 வருஷமா. மெதுவா, அவசரம் இல்லை, மெதுவா படிங்க, பாருங்க எது உண்மை. இன்ஷா அல்லாஹ் மௌத்து கடையில் படித்து முடிஞ்சா படித்து முடிக்கிற, இல்லாட்டி படித்த மாதிரியே மௌத்தாகிற, அவ்வளோதான். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த அல்லாஹ் ரசூல் இந்த குர்ஆனுக்கு கொஞ்சம் காலை போட்டு இறங்கினா தெளிவாகும், எல்லாமே தெளிவாகும். சக்கராத்தில் மலக்குகள் வாரது கண்ணுக்கு விளங்காது, விளங்குமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த காஃபிர்களுடைய சக்கராத்தில் உயிர் எடுக்கக்கோல யதுரிபூன உஜூஹகும் வாதுபாரகும், முகத்துக்கும் கன்னத்துக்கும் அடிச்சு தான் உயிர் எடுக்கிறது. யாருக்காவது விளங்குதா? கோட் ஷூட் போட்டிருக்காரு, எவ்வளோ அடி விழுது தெரியுமா? அதே நேரம் மூமிங்களுடைய ரூஹ எடுக்கும் பொழுது மலக்குகள் பூத்தட்டோட வரவேற்று சந்தோஷமா எங்களை எடுத்துட்டு போவாங்க. சகோதரர்கள், இதெல்லாம் நாங்கள் காணணும். எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் சந்தோஷமானதாக, சுபீட்சமானதாக, சிறந்ததாக அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே ஒன்று சேர்த்த அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. வரக்கூடிய லைலத்துல் கத்ர் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், இறக்கிய குர்ஆனை சரிவர படித்து உன்னை நம்பக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. மோசமானவர்கள் பாவிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உன்னிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், உன்னிடம் தௌபா செய்கிறோம். ரஹ்மானே, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ரமலானை தந்ததற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். யா அல்லாஹ், நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ், தொழும் பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ், இஃப்தாருடைய சஹருடைய பாக்கியத்தை தந்தாயா அல்லாஹ். இதே போன்று கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் தாயா அல்லாஹ். உனது அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், சென்ற காலங்களை பாவத்திலே கழித்து விட்டோம் யா அல்லாஹ். எதிர்காலத்தை உனது நேசத்துக்காக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களோடு நீ இரக்கம் வைத்து விட்டாயா அல்லாஹ், எங்களை நீ பொருந்தி கொண்டு விட்டாயா அல்லாஹ், அதனால் தான் இஸ்லாத்தை தந்தாயா அல்லாஹ். ரஹ்மானே, உனக்கு நன்றி செலுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். நன்றி உள்ளவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இந்த கடைசி 10 இபாதத்தை இன்பமாக்கி தருவாயாக. உனது குர்ஆனை இன்னும் ஓதி முடிக்கவில்லையா அல்லாஹ். ஒரு நாள் எங்கு சென்றாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உன்னிடம்தான் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரிடமும் போக முடியாது யா அல்லாஹ்.
விரும்பியோ விரும்பாமலோ உன்னிடம்தான் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை சந்திக்கும் நாளை பெருநாளாக ஆக்குவாயாக. உன்னை சந்திக்கும் நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. நமது பெற்றோர்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்களும் கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். நீண்ட காலம் கபரிலே தூங்க இருக்கிறது யா அல்லாஹ். கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. 1000 2000 ஆண்டுகளாக மூதாதையர்கள் கபரிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கபருக்கு வருவதற்கு முன்னால் அதனுடைய தயாரிப்போடு வர தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரஹ்மானே, மஹ்ஷரிலே எழுப்பாட்டும் பொழுது சிரித்தவர்களாக எழும்ப தௌஃபீக் செய்வாயாக. அர்ஷுடைய நிழலிலே எங்களை அமர வைப்பாயாக. ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. வலது கையிலே யா அல்லாஹ் ஏடுகளை தருவாயாக. மீசானை பாரமாக்குவாயாக. யா அல்லாஹ் சிராத்தை மின்னல் வேகத்திலே கடக்க தௌஃபீக் செய்வாயாக. நரகத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்த ரஹ்மானே, ஒவ்வொரு முஸ்லிமை பாதுகாத்த ரஹ்மானே, எங்களை பாதுகாத்திடியா அல்லாஹ். உலகத்துடைய நெருப்பை கூட தாங்க முடியாதவர்கள், நரகத்தை ஒரு நாளும் தாங்க முடியாத ரஹ்மானே, உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்கியா அல்லாஹ். எங்களுடைய ஒன்று கூடலே கபூல் செய்வாயாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானுக்கிடையில் இந்த இடத்திலே, இந்த ஊரிலே ஒரு பள்ளிவாசலை அமைக்க தௌஃபீக் செய்வாயாக. நீ நாடினால் குன் என்ற வார்த்தையால் செய்து விடுவாய் ரஹ்மானே. நீ உனக்கு அனைத்துமே முடியும் யா அல்லாஹ். அனைத்துமே முடியுமானவன் யா அல்லாஹ். சாய்த்து காட்டியவன் யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கான ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி தருவாயாக. எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனப்னா வைலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.